நற்பவி 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 பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே இல்லாமல் வேறென்றறியேன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், கனகம்டியான் மேஜிக் பிகின் நவ், நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ், டேரட் கார்ட்ஸ் மேஜிக் பிகின் நவ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசி மகர லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். மகரம் அப்படின்னாலே சனியோடது. ஸோ மகரத்துக்கு 2ஆம் இடத்துல தான் சனி, கோச்சார சனி அங்கே தான் இருக்கார். அப்போ நீங்கள் எந்த விஷயத்தையுமே வாக்கை பார்த்து பேசணும். பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப குறைச்சி தான், அளவிட்டு தான் பேசணும். இது ஜென்ரலான விஷயம். ஏன்னா வாக்கு சனிக்கு போக்கில்லை அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழியே உண்டு. ஸோ 2ஆம் இடத்துலேருந்து மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், இடப்பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கும். வீடை மாற்றிருப்பாங்க, இல்லை வேலையை மாற்றிருப்பாங்க, இல்லை தொழிலையே மாற்றிருப்பாங்க, ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க, நாடு விட்டு நாடு போயிருப்பாங்க, அல்லது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, மாநிலம் விட்டு மாநிலம், அல்லது மாவட்டத்தை விட்டு மாவட்டம், அல்லது ஒரு தெருவை விட்டு இன்னொரு தெருவுக்காவது போயிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க வீடு, அவங்க ஒர்க் பிளேஸையாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க 4th ஃப்ளோருக்கோ 7th ஃப்ளோருக்கோ 8th ஃப்ளோருக்கோ மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு இட பயிற்சி ஏற்பட்டிருக்கும் அவங்க லைஃப்பில் இந்த காலகட்டங்களில். இது வரைக்கும் ஏற்படலைன்னா இனிமேலாவது ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதோட விதி, அதோட ரூல் அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்குறார். குரு பார்க்கும் ராசியில் அனைத்தும் நல்லா இருக்கும். விருச்சிகம், கன்னி, மகரம். சனியோட வீடு, புதனோட வீடு, செவ்வாயோட வீடு, சுக்கிரனோட வீட்டிலேருந்து இந்த 3 வீட்டையும் அவர் பார்க்குறார். ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரட் கார்ட்ஸ் மூலமாக பார்க்குறோம். உங்களுக்கு துறவி கார்டு நேராக வந்திருக்குது. உங்களுக்கான கார்டான சேட்டனோட கார்டே நேராக வந்திருக்கு. மொத்தம் 12 கார்டு எடுத்தோம். உங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 10 சிங்கோல்லாம் வந்ததுன்னா எல்லா சுமைகளையும் நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் குடும்ப சுமை, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலைப்பளு, அல்லது தொழில் சார்ந்த கஷ்ட நஷ்டங்கள், இது மாதிரி 10 பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ஒரு ஆள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுமாதிரி இந்த கார்டு 5 சொங்கல்கள் வந்ததுன்னா குடும்பத்திலே ஏதாவது குழப்பணிகள் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோ காலம் இது மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருப்பீர்கள். இப்போ இன்னமும் அது தொடரும். ஆனாலும் குரு பார்க்குறதுனால கொஞ்சம் தவிப்பீங்க. இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு கார்டு மேஜர் அர்க்கேனா. 12 கார்டில் ஒரு மேஜர் அர்க்கேனாவது ஒழுங்காக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 மேஜர் அர்க்கேனா கார்டு வந்திருக்கு நேராக. அது சனியோட இதாக கொடுக்கக்கூடிய டெவில் அப்படிங்கிற கார்டோடது வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு பக்கம் குரு அல்லது துறவி அல்லது செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சேட்டன் கார்டு இது வந்திருந்தாலே எவ்வளோ பிரச்சனைகள்னையும் நீங்கள் சமாளித்து, அதாவது இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கண்டா எப்படி இருக்கும். ஒரு பெட்ரோமாஸ் லைட்டோட ஒரு துறவி ஒருத்தர் இருக்கார். இது முருகனை குறிக்கக்கூடியது. முருக கடவுளாக வழிபடுங்க. தைரியம், வீரியம், பராக்கிரமம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 5ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார்.
5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு வந்துடுச்சுனாலே குழந்தை பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். பண வரவு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கார்ட்ஸில் வந்து நிறைய கார்ட்ஸு சரியாக வரல, இருந்தாலும் உங்களுக்கு வந்து குருவின் அருள் இருப்பதனாலையும், துறவி அப்படிங்கிற கார்டு தான் குருவின் அம்சமாக இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனியோட காடை வந்துட்டதுனாலையும் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில், புதிய மாற்றங்கள், புதிய நபர்கள் பழக்க வழக்கம், புதிய நண்பர்கள் கிடைத்தல், வெளியூர் பயணம், வெளிமாநில பயணம், வெளிநாடு பயணம், தொலைதூர கல்விக்கு செல்லக்கூடியது, அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், கட்டடம் கட்டக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இது மாதிரி கல்வி சார்ந்த துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே வந்து இந்த குரு பயிற்சி மகர ராசி மகளத்துக்கு அமோகமாக இருக்கும். எல்லாத்தையுமே இழுத்து போட்டு வேலையை செய்வீங்க. நிறையா வேலை அதிகமாகும். அதுதானே வேணும் நமக்கு. வேலை செஞ்சால் தானே நமக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அப்போ மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 9ஆம் பாவத்தை பார்த்தாலே ரொம்ப நல்லது. அதே மாதிரி 11ஆம் பாவம் மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். லாபஸ்தானத்தை பார்க்குறது வந்து லாபத்தை பார்த்தாலே குரு லாபத்தை கொட்டி கொடுப்பார். தொழிலில் லாபம், வேலையில் லாபம், ப்ரொமோஷன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும். உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், இடப்பெயர்ச்சி, இது நிறைய பேருக்கு நடக்கும். தொழில் சார்ந்து நம்ம இடம் விட்டு இடம் போகிறது, வேலை சார்ந்து இடம் விட்டு இடம் போகிறது, கல்வி சார்ந்து இடம் விட்டு இடம் போகிறது, இதெல்லாம் நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அதுக்கப்புறமா வந்து 2 வீலர் வாங்குறது, புது வண்டி வாங்குறது, பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுக்குறது, ஏசி வாங்குறது, இந்த மாதிரி காஸ்ட்லி பொருட்கள் வாங்கக்கூடியது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு தன்னை போல் அமையும். நிறைய பேருக்கு வந்து கிஃப்டாகவே சில விஷயங்கள் கிடைக்கும். வாட்சுக்கெலாம் கிஃப்டாக வரும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது முக்கியமாக உங்கள் வாக்கு. எழுத்தம் கவுத்தம்னு பேசுனீங்கன்னா அது பிரச்சனையாயிடும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். குடும்பத்தில் நிறைய குழப்படிகள் ஏற்படும். இந்த கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம். கணவனை மதிக்காமல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும். அதனால் திருக்கடையூர் அபிராமி அன்னையை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பழனிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்க. சங்கரங்கோயில் கோமதி அம்மனை வழிபடுங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபடுங்க. அதிர்ஷ்ட சக்கர கோயில்கள் நான் நிறைய முகநூலில் போட்டிருப்பேன். அந்த அதிர்ஷ்ட சக்கர கோயில்கள் சென்னையில் வந்து திருவான்மியூர், திருச்சியில் வந்து சந்திரசேகர சுவாமிகள் கோயில் திருவானைக்காவலில் இருக்குது. திருவானைக்காவல் 4 மாட வீதிகளில் ஒரு இதில் இருக்குது சந்திரசேகர சுவாமிகள் கோயில். ஏக வீராம்பாள் அப்படின்னு அதுவும் நான் முகநூலில் போட்டிருக்கேன். அந்த ஆலயத்துக்கு போய் அந்த அதிர்ஷ்ட சக்கரத்தை பாருங்கள். ஏன்னா மெயினாக வந்து உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட சக்கரம் தலைகீழாக போயிடுச்சு. இப்போ கைக்கு வந்தது வாய்க்கெட்டில் எல்லாம் கூடி வர மாதிரி இருக்குது, தள்ளி தள்ளி போகுது. இந்த மாதிரியான நெருடல்கள், நெருக்கடிகள், அப்டக்கிள்ஸு நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் சரி பண்ணோம்னா இந்த கோயில்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். ஒரு தடவை திருவக்கர வக்கரகாளி அம்மனை போய் கும்பிடுங்க. ஏரி குப்பம் எந்திர சனீஸ்வரரை போய் வழிபடுங்க. ஆரணி பக்கத்தில் இருக்குது. அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ. ஏன்னா நிறைய ப்ளூ கலர்ஸ் தான் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. அப்புறம் பிளாக், சிகப்பு பயன்படுத்தக்கூடாது, ஆரஞ்சு பயன்படுத்தக்கூடாது. மற்ற எல்லா கலர்ஸும் நீங்கள் மேக்ஸிமம் ஒயிட்டு பயன்படுத்தக்கூடாது. மற்ற எல்லா கலர்ஸும் நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்தலாம். எல்லோ பயன்படுத்தலாம். அதிகமாக பிளாக்கு, ப்ளூ, ஸ்கை ப்ளூ அல்லது நேவி ப்ளூ அல்லது டார்க் ப்ளூ, பர்பிள் கலர் வந்து பயன்படுத்துங்க. எண்கள் வந்து 187856, 785848, 848489 இந்த எண்களை எழுதுங்க.
சுவிட்ச் அவுட்ஸில் வந்து சாட்டன் மேஜிக் பிகின் நவ், சாட்டன் மேஜிக் பிகின் நவ், SATURN மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருங்க. மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையும். நிறைய பேர் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க. இந்த 10th ரிசல்ட்டு 12th ரிசல்ட்லாம் வரும்போது அவர்களுக்கு நல்லா படிச்சிருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். இந்த நீட்டு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறவர்கள், அதை எழுதுகிறவங்க, அந்த மாதிரியான இது இல்லை அதை ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டருக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு ஏற்படும். தொலைதூர படிப்பு, தொலைதூர கல்வி அல்லது தொலைதூர பயணம், இது மாதிரியானது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது. பாக்கியஸ்தானத்தை பார்த்தாலே உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இவங்க மூலமாக தகப்பனாருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். மூத்த சகோதரத்துக்கு நல்ல விஷயம் ஏற்படும். மூத்த சகோதரம் இருக்கக்கூடியவர்களுக்கு. அப்புறமா வந்து வர வேண்டிய பணமெல்லாம் வசூலாகும். இவ்வளோ நாள் பெண்டிங்கில் போடப்பட்ட பணங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் சிறப்பான பொறுப்பெயர்ச்சியாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.